இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு பக்காவான இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். யூஸ்வலாக நம்ம லைஃப்பில் சேவிங்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ சேவிங்ஸ் அப்படின்னு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு சூப்பரான வீடியோ. ஸோ நான் சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா ஏஐஏல ஸ்மார்ட் வேல்யூ இன்கம் பிளான், இதை சுருக்கமாக எஸ்விஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த பிளானில் யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்றது கிடையாது. 0 வயசு, அதாவது பிறந்த குழந்தையிலேருந்து 85 வயசு வரைக்கும் யார் வேணாலும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த பிளானை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மினிமமாக 35,000 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாங்க. மேக்ஸிமம் அப்படின்றது நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்து இருக்குது, நம்மளால் எவ்வளோ கட்ட முடியும் அப்படின்றத பொறுத்து இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஆவரேஜாக ரவுண்டாக ஒரு 1 lakh அப்படின்றத மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ தான் எல்லாருக்கும் ஈஸியாக புரியும். ஸோ 1 lakh அப்படின்றது நம்ம இந்த எஸ்விஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது நம்ம 12 years அப்படின்றது கட்டணுங்க. 12 years கம்பல்சரியாக கட்டணும். ஓகேங்களா? அப்படி பார்க்குறப்ப எவ்வளோ வருது? 1 லட்சம் 12 வருஷம் கட்டுறப்ப உங்களுக்கு 12 லட்ச ரூபா அப்படின்றது வந்துடும். ஸோ 12 lakhs நீங்கள் கட்டியிருப்பீங்க. இதுக்கப்புறமா நம்ம கட்டணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, 12 வருஷம் தான் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது இதில் என்ன ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப, இன்னைக்கு டேட் 29 ஆகஸ்ட் 2025. ஓகேங்களா? இன்னைக்கு நாம் 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். இதில் ஃபர்ஸ்ட் இயர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டாடா ஏஐஏ நாம் இதை இன்வெஸ்ட் பண்ணும்போதே சில டீட்டெயில்ஸ் கேட்கும். அதாவது 2 நாள்லையா அல்லது 3 நாள்லையா அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில் கேட்கும். நாம் என்ன பண்ணுறோம், டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஒரு செப்டம்பர் 3 அப்படின்னு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. செப்டம்பர் 3, 2025 கம்பெனி உங்களுக்கு 36,000 ரூபாய் அப்படின்றது, இது முன்ன பின்ன இருக்குங்க, நான் ரவுண்டாக வச்சுருக்கேன். ஸோ 36,000 ரூபாவை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம கட்டினது 29 ஆகஸ்ட் 2025 1 லட்ச ரூபாய் கட்டியிருப்போம். 3 செப்டம்பர் 2025 36,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் ஆகிடும். இது அடுத்த 100 வருஷத்துக்கு வருங்க. 100 இயர்ஸ்க்கு நமக்கு 36,000 ரூபாய் அப்படின்றது வருஷம் வந்துட்டுருக்கோம். இந்த டேட்டில் 3 செப்டம்பர் 2026 மறுபடியும் ஒரு 36,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 100 வயசு வரைக்கும் டெபாசிட் ஆகிட்டுருக்கும். நாம் இது கம்பெனி நமக்கு கொடுக்குற பெனிஃபிட்ஸு. நாம் கம்பெனிக்கு இந்த 29 ஆகஸ்ட் நம்ம ஒவ்வொரு லட்ச ரூபாவா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவோம் 12 வருஷத்துக்கு. ஓகேங்களா? இது நம்ம கண்டினியூஸாக பண்ணிட்டு இருப்போம். நிறைய பேர் டவுட்டு கேட்டாங்க, இந்த 36,000 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். டாடா ஏஐஏல இருக்கிற உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வராது. நம்ம ஓன் அக்கௌண்ட், நீங்கள் எஸ்பிஐலையோ இல்லை ஹெச்டிஎஃப்சிலையோ ஏதோ ஒரு அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, அந்த அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 36,000 ரூபாவை நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு இந்த 1 லட்ச ரூபாயில் 36,000 ரூபாய் போக மீதி எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் சேர்த்தி கட்டிக்கலாம். ஓகேங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரோம். ஓகே, என்னால் 100 இயர்ஸ் யாருங்க 100 வயசு வரைக்கும் இப்போ இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கண்டிப்பாக அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் 35 வருஷம் 40 வருஷம் 45 வருஷம் 50 வருஷம் அப்படின்னு நம்ம டிவைட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோன்னு சொல்கிற மாதிரி இதில் 5 பிரிச்சுக்கிறோம். அப்படி பிரிச்சுக்கிறப்ப என்னன்னா, இப்போ நாம் 12 வருஷம் கட்டுவோம். ஸோ 5 10 இதை விட்டுருங்க. 15ஆவது வருஷத்தில் ஒரு அமௌண்ட் மெச்சூர்டு அமௌண்ட் இருக்கும். அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிருக்கு 12 லட்ச ரூபாய், 15ஆவது வருஷத்தில் அந்த 12 லட்ச ரூபாய் கொஞ்சம் மெச்சூர் ஆகிருக்கும். அதுவே நீங்கள் கொஞ்ச நாள் விட்டீங்க,
இன்னும் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை இன்னைக்கு தான் பிறந்திருக்கு, 0 இயர்ஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த குழந்தை பேருக்கு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்களுடைய ஃப்யூச்சருக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை 25வது வருஷம், 25 வயசு வரப்போ நீங்கள் கட்டின இந்த 12 லட்ச ரூபாய் அப்படின்றது பேர் மினிமமாக ஒரு 35 லட்சத்துலேருந்து 50 லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் வேல்யூ. அதாவது டாட்டா வந்து இதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபண்டோட மெச்சூரிட்டி அப்படின்றது இந்த அமௌண்ட்டு. இது வந்து அப்ராக்சிமேட்டாக தான் நான் எழுதியிருக்கேன். நீங்கள் போட்ட அமௌண்ட் 12 லேக்ஸு, ஆனால் 25 வருஷத்தில் உங்களுக்கு 35 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கும். இந்த பிளானோட இன்னொரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ 35 வயசில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதோடைய இது வந்து அப்படியே 70 லேக்ஸாக அப்படியே டபுள் த அமௌண்ட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயம். இதில் ஏதாவது ரிஸ்க் ஆகிடுச்சு, இப்போ நான் வந்து இந்த பாலிசி போட்டேன், எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயசில் ரிஸ்க் ஆகிடுச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 1 லட்சத்துக்கு 14 லேக்ஸ் அப்படின்றத வந்து டெத் பெனிஃபிட்டாக கொடுக்குறாங்க, சம் அஷ்யூர்டாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த 14 லட்சம் வந்து ஃபிக்ஸட் கிடையாதுங்க. இப்போ இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆக உங்களுடைய டெத் பெனிஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 30வது வருஷம் சப்போஸ் இந்த இன்ஷூர் பண்ணவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ரிஸ்க் ஆகிடுச்சு அப்படின்னா, அப்போ அவங்களுடைய வேல்யூ வந்து அவங்களுடைய சம் அஷ்யூர்ட் எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 19 லட்ச ரூபாய் கிடைக்கும். இந்த 19 லட்ச ரூபாய் இல்லாமல் சரண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இந்த 30வது வருஷத்தில் அவங்களுக்குன்னு ஒரு சரண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் இருக்கும். அதாவது மெச்சூரிட்டி அமௌண்ட் தான் சொல்கிறேன். அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் இந்த சம் அஷ்யூர்டும் சேர்த்து அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸாக கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 30வது வருஷத்தில் 19 லட்ச ரூபாய் இருக்குங்களா, ப்ளஸ் நாம் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணதுக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்துட்டு ஒரு 40 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே. மொத்தமாக 59 லட்ச ரூபாய் கொடுத்து, அதாவது நாமினிக்கு கொடுத்து இந்த பாலிசியை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து எஸ்விஐபியில் அவங்க கொடுக்குற ரிட்டர்ன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இதில் இன்னும் தெளிவாக இன்னொரு பிளானை சொல்கிறேன். அதாவது இதுலேயே தான் எஸ்பிஐபிலேயே இன்னொரு முக்கியமான ஒரு ஃபேமிலிக்குன்னு டோட்டல் ஃபேமிலியும் நம்ம செக்யூர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். அது பாருங்கள். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள் தாங்க. உங்களுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஆஸ் யூஷுவல் நம்ம பேங்க்கில் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறோமோ, பேன் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறம் ஃபோட்டோ, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அப்பா அம்மா, நாமினி, இவங்க பேர், அவங்க டீட்டெயில்ஸு, உங்களுடைய ஹைட்டு, வெயிட்டு, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். உங்களுடைய வயசை பார்த்துட்டு உங்களுக்குன்னு எவ்வளோ வரும் அப்படின்ற விஷயத்த நாங்கள் பார்த்து உங்களுக்கு சொல்லிடுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த எஸ்விஐபி பிளான் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கால் பண்ணலாம். இந்த எஸ்விஐபியே வந்துட்டு ஃபேமிலி பிளான், எஸ்விஐபி ஃபேமிலி பிளான் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நம்மளுடைய மேக்சிமம் அதிகபட்ச ஆசை என்னங்க, 60 வயசுக்கு அப்புறம் நம்ம வேலை செய்யாமல் ஒரு ரிட்டைர்மெண்ட் பணத்தில் வந்துட்டு நம்ம லைஃப்பை வந்து ரன் பண்ணணும் அப்படின்றது தான். உலகத்தெல்லாம் சுற்றி பார்க்கணும், ஏதோ ஒரு எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளை பூர்த்தி செய்கிறதுக்கான ஒரு பெஸ்ட்டு பிளான் தாங்க இது. இதில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாதர் இருக்கார், மதர், அப்புறம் ஒரு குழந்தை, சன் ஆர் டாட்டர். ஓகேங்களா? இந்த 3 பேரும் இருக்காங்க. இவர் ஆக்சுவலாக இன்கம் அப்படின்றது ஒரு அளவுக்கு நல்லா வந்துட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இப்போ ஃபாதர் பேரில் ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இந்த 10 lakhs ஆகஸ்ட் 29 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. நான் சொன்ன மாதிரி செப்டம்பர் 3ஆம் தேதி, இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுடைய புரிதலுக்காக நான் 3 செப்டம்பர்னு போட்டிருக்கேன். நீங்கள் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் 1 செப்டம்பர் வரணும்னா கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 3 செப்டம்பர் இவருக்கு ஒரு அமௌண்ட் வரும். இந்த அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்றதை நான் சொல்லிடுறேன். அதாவது 4%, 8% அப்படின்றது கம்பெனிக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்லேருந்து நமக்கு தரக்கூடிய பர்சன்டேஜுங்க. நாம் 4% விட்டுருவோம், 8% மட்டும் பேசுவோம். ஓகேங்களா? இப்போ 8% அப்படின்னு வரப்போ இந்த 10 லட்சத்துக்கு 3,68,000 ரூபாய் 3வது செப்டம்பர் வந்திருக்குங்க. ஓகேங்களா? உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இந்த 3,68,000 ரூபாவை ஒரு 18,000 ரூபாய் உங்கள் கைக்கு உங்கள் செலவுக்குன்னு எடுத்துக்கிட்டு
மீதி 3,50,000 ரூபாவை அம்மா பேரில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? சேம் டேட்னு கூட வச்சுக்கோங்க. இப்போ 3rd செப்டம்பர் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. சரி, ஒரு நாள் விட்டுருவோம். ஒரு நாள் உங்கள் அக்கௌண்ட்டில் 3,68,000 ரூபாய் இருக்கட்டும்னு வச்சுக்குவோம். 4வது செப்டம்பர் 4th செப்டம்பர் வந்துட்டு இந்த 3 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அது வந்து ஒரு 7th செப்டம்பரில் உங்களுக்கு 1,27,000 ரூபாய் அப்படின்றது, நான் வந்து இதெல்லாமே ஒரு ரவுண்டு ஃபிகராக சொல்லிட்டுருக்கேன், அப்ராக்சிமேட் கிடையாது. ஓகேங்களா? 1,27,000 ரூபாய் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். ஓகே, இந்த 1,27,000 ரூபாயில் ஒரு 7,000 ரூபாய் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. ரவுண்டாக 1,20,000 ரூபாவை நாம் வந்து குழந்தை பேரில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். 1,20,000 ரூபாய். இது எப்போ பண்ணுறோம்? ஒரு நாள் விட்டு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 8th செப்டம்பர் பண்ணுறோம். இப்போ 8th செப்டம்பர் பண்ணுறோம். ஒரு 11th செப்டம்பர் 44,700 ரூபாய் அப்படின்றது மறுபடியும் டெபாசிட் ஆகிடும், அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து வருஷத்துக்கு 10 லட்ச ரூபாய் தான். ஆனால் உங்களுடைய ரிட்டர்ன்ஸே வந்து கிட்டத்தட்ட 3,68,000 ரூபாய், இதில் வந்து ஒரு 1,20,000 ரூபாய், இதில் வந்து ஒரு 44,700 ரூபாய் அப்படின்றது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸாகவே வந்துட்டு இருக்கும். இது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது செப்டம்பர் வந்துட்டு அப்பா பேரில் போட்ட பாலிசிக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். அம்மா பேரில் போட்ட பாலிசிக்கு 7வது செப்டம்பரில் வருஷம் வந்துட்டு இருக்கும். பையனோ பொண்ணு பேர்லேயோ போட்ட பாலிசிக்கு 11வது செப்டம்பர் வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் வந்துட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப டோட்டலாக உங்களுக்கு வந்து நீங்கள் 12 வருஷத்துக்கு எவ்வளோ கட்டியிருப்பீங்க? 10 லட்ச ரூபாய் அப்படின்ற விதத்தில் 1,20,00,000 ரூபாய் கட்டியிருப்பீங்க. கரெக்டுங்களா? 1.20 crores அப்படின்னு வச்சுக்குவோம். ஆனால் உங்களோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப மாதம் கிட்டத்தட்ட 3,68,000, 1,27,000, 44,700. இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 5,39,700 ரூபாய் அப்படின்றது வருஷம் 100 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்துட்டு இருக்க போகுது. ஸோ இதை ஒரு 12 மாதத்துக்கு நீங்கள் டிவைட் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட 44,900 ரூபாய் அப்படின்றது உங்களுக்கு மந்த்லி ரிட்டர்ன்ஸாக வந்துட்டு இருக்கும் 100 இயர்ஸ்க்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு பயங்கரமான பிளானுங்க. ஒரு டோட்டல் ஃபேமிலிக்குமே ஒரு செக்யூரிட்டி இருக்கும். இந்த செக்யூரிட்டின்னு சொல்லும்போது எனக்கு ஞாபகத்துக்கு வருது, நான் மறந்தது என்னன்னா, இதில் இன்சூரன்ஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்சூரன்ஸும் ஒரு அமௌண்ட் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக ஒரு 100 வருஷத்தில் இவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படின்றப்ப பல கோடி ரூபாய் ரிட்டர்ன்ஸாக வந்திருக்கும். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது? நீங்கள் இது 10 lakhsன்றது நான் ரவுண்ட் ஃபிகராக வச்சுருக்கேன். இதில் அப்பா பேரில் 5 lakhs போடலாம். அதில் வர ரிட்டர்ன்ஸ் எடுத்து அம்மா பேர்லேயும், அதில் வர ரிட்டர்ன்ஸ் எடுத்து குழந்தை பேர்லேயும் போடலாம். அல்லது ஒரு 2 lakhs அப்பா பேரில், அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸ் எடுத்து அம்மா பேரில், அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸ் எடுத்து பையன் பேர்லையோ பொண்ணு பேர்லையோ போடலாம். ஓகேங்களா? ஸோ இது உங்களுடைய வசதிக்கு ஏற்ப தான். ஆனால் இந்த டோட்டல் பிளானையும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்க, உங்கள் ஃபேமிலிக்குன்னு நீங்கள் செக்யூர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.